பால் அப்பா எபிசோடு 14. டேய், அவனுங்களே வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்காக வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கானுங்க. இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி நம்ம டீமு தான் பெஸ்ட்டு, ஜூனியர் டீம் ஒஸ்ட்டுன்றத வந்து நம்ம காட்டணும்டா என்று ராமுவன் டீமில் இருக்க ஒருவன் கூற, டேய் அவனுங்களை வச்சு நம்ம இன்றைக்கி செய்யலை. இதுக்கப்புறம் வாலிபால் டீமில் எவனும் வந்து புதுசாக ஆட் ஆகக்கூடாது. இதோ இருக்கான இந்த விஜய், இவனையும் வந்து இன்றைக்கி தூக்கி போட்டு நம்ம மிதிக்கணும்டா என்று ஒருவன் கூற, ராமுவோ எதிரில் நின்று கொண்டிருந்த அனைத்து மாணவர்களையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தான். நேரத்தில் விஜயும், ஆமாம் இப்போ நம்ம என்ன தான் பிளான் வச்சுருக்க விஜய் என்று கேட்க, டேய் விளையாட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்மளுடைய பிளானை பற்றி அப்புறமேட்டு சொல்கிறேன் என்று கூற, நேரத்தில் பிடி வாத்தியாரான பூபாலன் அருகில் வந்து, சரி யார் ஃபஸ்ட்டு போடுறீங்க சர்வீஸு, டாஸ் போட்டுருவோம் என்று கூறிவிட்டு, முதல்ல அவனுங்களே சர்வீஸ் போடட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம் சார் என்று ராம கூற, அதற்கு சரி உங்கள் 2 பேருக்கும் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சொல்லிடுறேன். மொத்தம் வந்து 5 செட்டு, எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 25 பாயிண்ட்டு. ஸோ 25 பாயிண்டில் வந்து யார் 3 லீடை வந்து எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து மேட்ச் வின் பண்ணதாக அர்த்தம். ஸோ அடுத்த கட்டத்துக்கு வந்து யார் யார் முன்னேற போகிறோங்கிறத வந்து இதிலேருந்து நான் சீக்கிரமாக தெரிஞ்சுப்பேன். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 செட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பிரேக் விடுவேன் 1/4 மணி நேரம். 2 செட்டு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்று பூபாலன் கூறிவிட்டு விசிலை அடிக்க, விஜய் சர்வீஸ் போட, டேய் விஜய் நீ வந்து முன்னாடி இருடா, நீ வந்து பின்னாடி இருக்க தேவையில்ல, சிவாஜி ரகுவும் வந்து சர்வீஸ் போட்டுக்கிட்டோம், நம்ம வந்து முன்னாடி இருந்து மீதி ஆட்டத்தை பார்த்துக்கலாம் என்று விஜய் கூற, டேய் அவனுங்க அப்போ ஜான் என்னடா பண்ணுறது, ஜான் சென்டர் நின்று ஆடட்டண்டா, அவன் வந்து சர்வீஸ் போட தேவையில்ல என்று விஜய் கூற, சரி ஓகே என்று ஜான், உனக்கு ஓகேவா என்று கேட்க, ஜானும் அதற்கு சரிடா நான் பார்த்துக்கிறேன்டா என்று கூறிவிட்டு இங்கு முதல் பாலை வீச எதிரிருந்தவர்கள் அதை அட்டைன் செய்து மீண்டும் எதிர் அணிக்காக அந்த பந்தை திருப்பிவிடும்போது நடுவில் நின்று கொண்டிருந்த ஜான் தான் அந்த பந்தை எடுக்க சென்று அந்த பந்தை தவற விட்டான். ஏய் பாரா, பாலே மிஸ் பண்ணிட்டானுங்க சார், எங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு தானே என்று கேட்க, ஆப்போனண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட் போகுது விஜய் என்று கூறி ராமவன் அணிக்கு ஒரு பாயிண்ட்டு சென்றது. அதே சமயம் ஏய் ஏடா ஆச்சு என்று கேட்க, டேய் பால் தான்டா வந்திருக்கு, ஏன்டா அதுங்காட்டி அவனை ப்ரெஷர் பண்ணுறீங்க, அவனை ஃப்ரீயாக விளையாட விடுங்க, டேய் உன் மேலே எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குடா, நீ தாராளமாக விளையாடுறா என்று கூற, மீண்டும் தொடர்ந்து வந்த அடுத்தடுத்த சர்வீஸுகளை ஜான் விட்டு விட எதிரணிக்கு பாயிண்ட்டுகளை அள்ளி கொடுத்து கொண்டிருந்தான். அதே சமயம் தனது அணியில் இருக்கும் அனைத்து வீரர்களும் கோபம் அடைவதை கொண்ட ஜான் முதல் செட்டு முடிந்தவுடன், டேய் நான் சைட்லேயே நின்றுறேன்டா, அப்படி இல்லைனா வெளியே கூட போய் நின்றுறேன்டா விஜய், இவனுங்க எல்லாரும் வந்து என்னை வந்து திட்டுவானுங்கன்னு நினைக்கிறேன்டா என்று கூற, டேய் நீ ஏன்டா இதுக்கெல்லாம் கவலைப்படுற, நீ என்னுடைய டீமில் இருக்க கீ பிளேயர்ரா, உன்னை நான் விட்டுட்டு எப்படி நான் என்னோடய டீமை வந்து பில்ட் பண்ணி கொண்டுட்டு போக முடியும், சரி உனக்கு என்ன மொதல் செட்டு தானே போச்சு, அடுத்த செட்டு நம்ம கண்டிப்பாக வின் பண்ணலாம் என்று கூறிவிட்டு மீண்டும் அதே போல் தொடங்க அடுத்த செட்டையும் அவர்கள் எழுந்தனர். அணி மோசமாக விளையாடி கொண்டிருப்பதை பார்த்த பிடி சார், ஏய் உங்களுக்கு அடுத்த 1/4 மணி நேரத்துக்கு பிரேக்கு, ஸோ எல்லாரும் பிரேக் எடுத்துக்குங்க என்று கூற, உடனே அணியில் இருக்கும் அனைவரும், டேய் நான் தான் முதல்ல சொன்னலடா அவனை வந்து சென்ட்ரல் நிற்க வேணான்னு சொல்லிட்டு, இப்போ பாரு தொடர்ந்து 2 பாயிண்ட்டை நம்ம வந்து தோத்துட்டோம், இப்போ நம்ம எப்படி அடுத்த 3 பாயிண்ட்டை வந்து லீடு எடுத்து வந்து ஜெயிக்கணும், எப்படி நம்ம ஜெயிக்கிறது என்று அங்கே இருக்கும் அனைவரும் விஜயை திட்டி கொண்டு இருக்கும்பொழுது, ஜானும், டேய் நான் தான் முதல்ல கேட்டேன்லடா, இப்போ பாடுறா தேவையில்லாமல் எல்லாரும் உன்னதாடா திட்டுறாங்க என்று கூற, ஆமாடா திட்டட்டும் இருக்கட்டும், என்ன இப்போது நம்ம உடனே விளையாடிட்டுருக்கோம், இப்போ தான் சடனாக டீமை செட் பண்ணி நான் வந்து விளையாடிட்டுருக்கேன், 2 நாள் ப்ராக்டிஸ் பண்ணதில் இவன் இந்த அளவுக்கு விளையாடுறான், நம்மனா அந்தளவுக்கு மோசமாக விளையாடுறோம், 0 பாயிண்ட் ரேட்லையாடா பாயிண்ட்டை விட்டோம், ஜஸ்ட்டு ஒரு 2 to 3 பாயிண்டில் தானே விட்டோம், அதையும் நீங்கள் யாருமே யோசிக்க மாட்டீங்க, வெறும் 3 பாயிண்ட் வித்தியாசத்தில் வந்து தோற்றதை பற்றியே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க கூட இத்தனை வருஷமாக வந்து ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கானுங்க, அவனுங்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வெறும் 3 பாயிண்ட் வித்தியாசம் தான் ஜெயிச்சிருக்கானுங்க, அதை பற்றி நீங்கள் யாருன்னா யோசிச்சிங்களாடா என்று விஜய் கோபமாக கூற, அங்கே இருக்கும் அனைவரும் தான் அப்போது அதை சிந்திக்க ஆரம்பித்தனர். ஆமாடா இவன் சொல்கிறத வந்து கரெக்டு தானே, ஜானியும் நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் குறை சொல்ல முடியாது, வெறும் 2 செட்டுலேயே வந்து பார்த்தேன்னா அவன் வந்து 22 அவனுங்க வந்து 25 அந்த பாயிண்டில் தானே ஜெயிச்சிருக்கானுங்க, வெறும் 3 பாயிண்ட்டு தானே, கண்டிப்பாக நம்மளால் வின் பண்ண முடியும்டா என்று அங்கே அணிவில் இருக்கும் அனைவரும் பேசிக்கொண்டு இருக்கும்போது, அதே போல் எதிர் இருக்கும் அணியில் ராமு அணியிலும், ஏய் அவனுங்க பாடுறா இது போல் வந்து தோற்றுருவானுங்க, இன்னும் நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்தால் போதும், நம்ம தான்டா வின் பண்ணுறோம் என்று கூற, ராமுவும் கோபமாகி, என்னடா முட்டாள்தனமாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணிட்டுருக்கீங்க, வெறும் 3 பாயிண்டில் வந்து ஜெயிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வெக்கமாக இல்லை, அவன் இந்த பசங்க வந்து 2 நாள் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கானுங்க, அவனுங்க வந்து பார்த்தோன்னா வெறும் 3 பாயிண்டில் தான் வந்து தோற்று
கொடுத்துருக்கானுங்க. இதை வந்து யாருன்னா யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்கள் எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜானை நோக்கியே வந்து பால் அடிக்கிறீங்களோ அதே நேரத்தில் அந்த ஜான் வந்து சில பாயிண்ட்டை மட்டும்தான் வந்து விட்டு கொடுத்தான். மற்ற எல்லா பாயிண்ட்டையும் எப்படி எடுத்தாங்கிறத வந்து யாருன்னா பார்த்தீங்களாடா என்று கூறியதை கேட்டு அந்த அணியில் உள்ள அனைவரும் தங்கள் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கும் பொழுது அதே போல் விஜயின் அணியிலும் ஆமாண்டா நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க, இவன் வந்து ஹைட்டு கம்மி சரியாக விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு இவனை தானே குறை சொல்லியிருந்தீங்க. வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 2 செட்டில் வந்து 3 பாயிண்ட்டை தான் வந்து விட்டுருக்கான். அடுத்தது வந்து பார்த்தோன்னா யார் வந்து விட்டது சொல்லுங்கள். அப்படியே வந்து நீங்கள் குறை சொல்லிக்கிட்டு இருப்பீங்களா? ஒருத்தவன் ஹைட்டு கம்மினா அவனுடைய குறைய மட்டுமே வந்து சொல்லாதீங்கடா, அவனுடைய நிறைகளையும் வந்து சேர்த்து சொல்லுங்கள். அப்போ தான் வந்து அடுத்த முறை எவனாச்சும் ஒருத்தவன் புதுசாக வந்து செய்யணுனாலும் வந்து செய்வான் என்று விஜய் கூற அதை கேட்ட பிறகு அங்கிருந்த அனைவரும் சரிடா விஜய், உனக்காகவும் சரி நாங்கள் மேட்சை வந்து நாங்கள் கண்டிப்பாக விளையாட கொடுக்குறோம். கலக்கமாக நின்று கொண்டிருந்த ஜானை பார்த்து, ஜான் நீ தான் வந்து இதுக்கப்புறம் எங்கள் டீமுடைய மெயின் பிளேயர், இதுக்கப்புறம் வந்து உனக்கு வந்து சப்ஸ்டியூட் பிளேயரே கிடையாது, நீ தான் இதுக்கப்புறம் எங்கள் டீமில் வந்து இருக்க போகிற மெயின் பிளேயர். அதனால் வந்து அடுத்தடுத்து நடக்க போகிற வந்து ரவுண்டில் வந்து பார்த்தோன்னா நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ண போகிறோம் அது என்று கூறிவிட்டு விஜயும் தனது பிளானை எடுத்து கூற அதற்கு அவர்களோ சரிடா இது நல்லா இருக்குது, அதே மாதிரி எல்லாரும் வந்து மாறி மாறி நின்னா மாதிரி இருக்குடா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குண்டா என்று கூறிவிட்டு அவர்கள் விளையாட்டு அரங்கிற்கு சென்றனர். அப்போது பிடி வாத்தியாரான பூபாலன் விஜய் அணியிடம் வந்து இன்னும் ஒரு செட்டை எடுத்தால் அவங்க தான் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போவாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே தான் வந்து இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இருக்கணும், இதுக்கு ஓகேவா என்று கேட்க, ஆனால் சார் இன்னும் வந்து ஒரு செட்டை எடுக்கணுமே சார் என்று கூறிவிட்டு அவர்கள் சார் எங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, நாங்கள் கண்டிப்பாக வந்து அந்த செட்டை வின் பண்ணி நாங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போவோம் சார் என்று ஜான் கூற அதை கேட்டவுடன் என்ன இவன் பிரேக்குக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஃபீலிங்காக வந்து போயிட்டு இருந்தான், இப்போ வந்து பார்த்தோன்னா பிரேக்குக்கு அப்புறம் எவ்வளோ எத்துவாக வந்து பேசுகிறான், உண்மையிலே வந்து விஜய் இவனுக்கு ஏதோ மேஜிக் பண்ணியிருக்கான் போல். சரி நம்மளுக்கு என்ன நல்ல பிளேயர் கிடச்சி எனக்காக ஒரு கப்பை வாங்கி கொடுத்தா போதும் என்று பூபாலன் தன் மனதில் நினைத்து கொண்டு அடுத்த செட்டு வந்து ஆரம்பிக்குது என்று விசில் அடித்து கூற மீண்டும் சர்வீஸ் விஜய் அணிக்கிடம் வந்து சேர்ந்தது. அவர்கள் சர்வீஸ் போட இந்த முறை விஜய் அணி பிரமாதமாக விளையாட ஆரம்பித்தது. அதிலும் அவர்கள் திடீர் என்று தனது நிலைமையை மாற்றி மாற்றி ஆடுவதை பார்த்து எதிர் அணியில் உள்ள அனைத்து வீரர்களும் குழம்ப ஆரம்பித்தனர். இங்கே என்ன நடக்குது, ஏன் இந்த இவனுங்க ஒரு இடத்துல நின்று விளையாட மாட்டானுங்க, எல்லாரும் வந்து மாறி மாறி விளையாடிட்டு இருக்கானுங்க, ஒரு ஆள் ஒரு இடத்துல நின்னா தான் நம்ம கரெக்டாக அவங்ககிட்ட பாலை வந்து அடிக்க முடியும், இதனால் வந்து அவனுடைய வீக்னஸை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, அது ஒருக்கான அந்த ஜான் அவன் தான் வந்து வீக்னஸ்ஸு, ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கான், நம்ம இப்போ யார்கிட்ட வந்து பால் பாஸ் பண்ணுறது, அவனுடைய வீக்னஸை வந்து நம்ம பயன்படுத்தலான்னு பார்த்தா இப்போ நம்ம வந்து அவனுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறானுங்களே என்று இவ்வாறு பேசிக்கொண்டே அவர்கள் 3வது செட்டை இயக்க அடுத்து வந்த செட்டையும் விஜய் அணியே வெற்றி பெற பூபாலனும் இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்து உண்மையிலே பசங்க வந்து ரொம்ப திறமையாக தான் இருக்கானுங்க, இவனுங்களும் வந்து 3 வருஷமாக ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்குமே எதுக்கும் வந்து பிரோஜனம் இல்லாதவனுங்க, 2 நாளில் வந்து இவனுங்க வந்து டீமை வந்து புரிஞ்சுக்கிட்டு இவனுங்களுக்குள்ளே இருக்க குறைகளை வந்து கண்டுபிடிச்சு அதை எப்படி வந்து சமாளிக்கணுன்ற திறமையை வந்து கண்டுபிடிச்சி சூப்பராக விளையாடுறானுங்களே என்று பூபாலன் பாராட்டி கொண்டு அந்த செட்டு முடிந்தவுடன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வந்து செட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 2 அணியும் வந்து பார்த்தீங்கன்னா தலா 2 பாயிண்டோடு வந்து லீடில் இருக்கீங்க. இதான் வந்து பார்த்தோன்னா கடைசி ரவுண்டு, இதில் யார் வின் பண்ணுறாங்களோ நீங்கள் அங்கே தான் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போவீங்க என்று கூறிவிட்டு மீண்டும் விசிலை ஊதி ஆரம்பிக்கும் போது இந்த முறை பந்து ராமு அணியிலிருந்து வீசப்பட்டது. அந்த பந்தை ஜான் லாபகமாக எடுக்க இதை கண்ட ராமுவும் இங்கே என்ன நடக்குது, இந்த பசங்க வந்து இவ்வளோ எத்துவாக விளையாடுறானுங்களே, கண்டிப்பாக வந்து நானே வந்து இந்த அளவுக்கு வந்து ட்ரெயின் பண்ணதில்லை, ஜஸ்ட்டு வந்து 2 நாளில் வந்து இவன் வந்து இந்த டீமில் இருக்க எல்லாருடைய நிறைகுறைகளை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தணுங்கிறத வந்து பயன்படுத்தி இவன் இந்த அளவுக்கு வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கானே, உண்மையிலே இவனுக்குள்ளே வந்து ஏதோ திறமை இருக்குது போல், நான் தான் வந்து என்னை சுற்றி இருக்க பசங்கள்லாம் திறமையானவனுங்கன்னு நினச்சிக்கிட்டு இவ்வளவு நாளாக வந்து கிணத்து தவளையாகவே இருந்திருக்கேன் போல் என்று ராமுவும் தன் மனதில் நினைத்து கொண்டு நம்ம வந்து ஏன் அடுத்த லெவலுக்கு போகலங்கிறது வந்து இப்போ தான் வந்து புரியுது, நமக்குள்ளே இருக்கவனுங்க வந்து நம்மளை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தால் நம்மளுடைய நிறை குறைகள் வந்து தெரியாது, வெளியிருந்து ஒருத்தன் வந்து சொன்னால் தான் நம்மளுடைய நிறை குறைகள் தெரியும் என்று தன் மனதில் நினைத்து கொண்டு அவனும் விளையாடி கொண்டிருக்கும் போதே அதே சமயம் இதுவரை மோசமாக விளையாடி கொண்டிருந்த
ஜானும் மிக திறமையோடு விளையாட ஆரம்பித்தான். இதையும் கண்டு ராமு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து போனோன்னா இந்த மேட்ச்சில் வந்து நம்ம வின் பண்ணி ஆகணும். ஆனால் ஒரு உண்மையான டீமு கூட வந்து போட்டி போட்டு நம்ம தோற்றாலும் பரவாயில்ல என்று நினைத்து கொண்டு ராமு விளையாட ஆரம்பிக்கும் போது அவனது அணியில் உள்ள அனைத்து வீரர்களும் மோசமாக விளையாட ஆரம்பித்தனர். தன்னுடைய அணியில் விளையாடும் வீரர்களையும் தன் மனதில் நினைத்து கொண்டு இத்தனை நாள் இவனும் கூட தான் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோமா என்று நினைத்து கொண்டு ராமு ஒருவனே அங்கும் இங்குமாக ஓடி ஓடி விளையாட ஆரம்பித்தான். ஒரு கட்டத்தில் அவனால் முடியவில்லை. சடார் என்று கீழே விழுந்தவன் மனதில் நான் இப்படியே தோற்றாலும் பரவாயில்லை என்று நினைத்தபடி விழுந்தவன் அப்படியே சற்று மயக்கம் அடித்து கீழே விழுந்தான். இது நேரம் கழித்து கண் விழித்த ராமு அவனுக்கு முன்பே நின்று கொண்டிருந்த விஜயின் அணியை பார்த்து அவனிடம் சென்று ரொம்ப நல்லா விளையாடினீங்க. இவ்வளோ நாள் ஒரு ஆப்பனண்ட் இல்லாமல் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இத்தனை நாளாக வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருந்த தப்பையும் வந்து நான் உணர்ந்துட்டேன். அது மட்டும் இல்லை, இவனுங்க வந்து பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ நாள் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தேன். என்னையே இவனுங்க வந்து நிறைய முறை வந்து அலக்கழிச்சிருக்கானுங்க. சரி நம்ம டீமில் வந்து வேறு யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியாக நீ வந்ததுக்கப்புறம் தான் வந்து என்னுடைய தப்பையும் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். செஞ்சு தப்பை நினச்சி நான் வந்து ரொம்ப வெட்கப்படுறேன் என்று கூறிவிட்டு இதுக்கப்புறம் வந்து நீ தான் இந்த டீமுடைய கேப்டன். என்னுடைய கனவு வந்து பார்த்தோன்னா கனவாகவே இருக்கட்டும் என்று கூறி ராமு வருத்தமடைய அதற்கு விஜயோ ஆமாண்ணா நீங்கள் இதுக்கப்புறம் வந்து எந்த கவலையும் பட தேவையில்ல. நான் வந்து ஏற்கனவே வந்து பேடி சார்கிட்ட வந்து பேசிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து எங்களை வந்து லீட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறீங்க. அது மட்டும் இல்லை, வரப்போகிற லீக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறத வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். அதனால் வந்து நான் வந்து இந்த போட்டியில் வந்து உங்களை வின் பண்ண தான் வந்து பார்த்தனேங்காட்டியும் உங்களை வந்து நான் டீமில் இருந்து எடுக்க வந்து நினைக்கல. அதே நேரத்தில் பிடி சாரும் வந்து உங்களை நினச்சி வந்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தார். அதனால தான் சரி உங்களுடைய குறையை வந்து காட்டுறதுக்காக மட்டும்தான் நாங்கள் இப்படி பண்ணோம். எங்களுக்கும் வந்து நிறைய திறமைகள் இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் வந்து ஃபேஸையோ இல்லை அவங்களுடைய இதுவையோ வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவங்களுடைய திறமைக்கு வந்து எப்போவுமே வந்து முக்கியத்துவம் கொடுங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் வந்து ஜான்ன்றவன் எப்படி விளையாடினாங்கிறத நீங்கள் பார்த்தீங்கள என்று கூற கேட்ட ராமுவோ சரி நாளைக்கு காலையில் இருந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் இன்னும் 3 மாதத்துக்கு வந்து என்னென்ன திங்ஸ் உங்களுக்கு தேவையோ எல்லாத்தையும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து ப்ராக்டிஸ் இருக்கும். உங்களுடைய டீச்சர்கிட்ட இருந்து நான் ஸ்பெஷல் பர்மிஷன் இதுக்கப்புறம் நான் வாங்கிடுறேன். வரப்போகிற லீக்கில் வந்து நம்மளுடைய ஸ்கூல் வந்து கண்டிப்பாக வந்து சாம்பியன்ஷிப்பாக ஆகும் என்று ராமு கூற அதை கேட்டு அங்கே இருக்க அனைவரும் சந்தோஷம் அடைந்து தனது அணியை பார்த்து இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு சில பேரை நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன் என்று கூறிவிட்டு ஒரு சிலரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அனைவரும் அங்கிருந்து சென்றனர். வரப்போகும் போட்டியில் வெல்லப்போவது யார்? ராமுவுக்கு நடக்க போகும் அதிர்ச்சியான சம்பவங்கள் என்ன? இதை பற்றி தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். அன்புள்ள அப்பா, நான் உங்கள் RR கிங்ஸ் துரை.